கேரளா வந்துட்டு இது இல்லாமல் போனால் நல்லா இருக்குமா? கல்லு கடை கைஸ், கல்லு கடை. தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா பிஞ்சு போயிடும் பார்த்துக்க. போடா போடா கைஸ் பாருங்க, நம்ம வந்து பார்சல் தான். பார்சலை போடு, வைபை போடு தான், ஆட்டத்தை போடு அப்படி. கல்ப் அடிச்சுக்கல. யோ பயமா இருக்கியா? எனக்கு பயமா இருக்கியா உண்மையிலே? சுச்சோ காரு வந்துட்டாயா? நீ தூக்க போதியா? பயமா இருக்கியா? ஐயோ எப்பா இருக்கு போயிடலாமாயா? நம்ம போயிடலாம். வணக்கம்டா மாப்ளஸ், தேனி சுருளிப்பட்டியிலேருந்து. இப்போ நம்ம என்ன சம்பவம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து கேரளா போகிறோம் கைஸ். கேரளா போகிறோம். கேரளா எப்படி போகிறோம் வந்து இங்கே வந்து கும்பலின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது, அது வழியாக தான் போகிறோம். கௌதம் வந்து வெயில் வந்து ரொம்ப தாக்கிடுச்சு, அதனால் வந்து ஜூஸ் அடிக்கிறாரு. ஸோ எனக்குமே ஒன்று வாங்கி கொடுத்தாரு. மாஸா மாஸா ரியல் மாம்பழத்தின் சுவை மாஸா. தித்திக்கும் சுவை, ரியல் மாம்பழத்தின் சுவை அப்படி இருக்கு கைஸ். கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சுருளிப்பட்டிலேருந்து வந்துட்டோம். வந்து கம்பத்தில் இருக்கு கைஸ். கம்பத்தில் ஒரு பிளேஸ்லேருந்து நின்றுருக்கோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஏதோ திங்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு இருக்காங்க. அதை வாங்கிட்டு நம்ம அப்படியே போயிட வேண்டியது கைஸ். ஆப்போசிட்டில் போய்ட்டு நிறையா ஷார்ட்கட்ஸில் போயிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்ட்டு தெரில. போயிட்டு ஒரு பைபாஸ் ஒன்று வருமா, பைபாஸை பிடிச்சா டேரெக்டாக கேரளா தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து மலையோட அடிவாரத்தை வந்து என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ நம்ம வந்து மலையில் தான் போயிட்டுருக்கோம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து சரியான காடு கைஸ். கீழேருந்து ஃபுல்லாக மேலே வரையும் காடு. ஸோ இந்த ரோடு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக நிறையா வந்து ஹேர்பின் பென்ஸ் தான். இந்த மாதிரி நீங்கள் மலையை ஏற ஆரம்பிச்சிட்டிங்கனாலே வந்து நிறைய பெண்டு தான் இருக்கும். ஏன்னா வந்து மலையை குடஞ்சி தான் வந்து உங்களுக்கு ரோடே போட்டிருப்பாங்க. ஸோ அதனால் நிறைய வளைவு இருக்கும். அது வந்து ஹேர்பின் பென்ஸ் அப்படி சொல்லுவாங்க. ஹேர்பின் பென்ஸ்னால் ஹேர்பின் பென்ஸ் தான். சரியாக அப்படி யூ மாதிரி இருக்கும் கைஸ். ஒரு டேனும் வந்து எப்படி இருக்குன்னா யூ மாதிரி இருக்கும். வண்டி ஓட்டுறதுக்கே பயமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து பத்திரமா சேஃபாக ஓட்டணும் கைஸ். மலையில் ட்ரைவ் பண்ணுறதுன்றது ரொம்ப வந்து கவனமாக பண்ணணும் கைஸ். கீழே விழுந்தும் அவ்வளோதான், கீழே போயிடுவோம். சரன்னு கீழே போயிடுவோம். ஸோ அந்த மாதிரி தான் கைஸ் இந்த ரோடு ஃபுல்லாகவே இருக்கும். பாருங்கள் கைஸ். கைஸ் வந்து நம்ம கேரளா போயிட்டுருக்கோம். மேலே வந்து மலையில் ஏறியாச்சு, மேலே போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி இந்த பைப்பு பார்த்தீங்கன்னா வந்து மேலேருந்து தண்ணி வந்துட்டுருக்கு கைஸ். எங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து கேரளாலேருந்து வந்துட்டுருக்கு கைஸ். கேரளாலேருந்து கீழே தமிழ்நாட்டுக்கு வந்துட்டுருக்கு. கிட்டத்தட்ட ரொம்ப ஹைட்லேருந்தே போட்டிருக்காங்க கைஸ். இங்கே பாருங்கள், இங்கே பஸ்ஸெல்லாம் வருது பாருங்கள் கைஸ். இங்கே பாருங்கள் கைஸ், இது வந்து டேனிங்காக இருக்குது. டேனிங் அப்படின்றதுனால வந்து கம்பியை வச்சு வேலி போட்டிருக்காங்க. இந்த போது பாருங்கள், அந்த பைப்பு வந்து அப்படியே கீழே போகுது கைஸ். இதோ இங்கேருந்து வந்து இது பாருங்கள், மேலேருந்து அப்படி வந்து இப்படியே இங்கே கீழே போயிட்டே இருக்குது கைஸ். கீழே போயிட்டே இருக்குது. இது பாருங்கள், இந்த வியூவை பாருங்கள். கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கும்மிளிக்குள்ளே வந்து என்ட்ரு ஆக போகிறோம். இங்கே பாருங்கள், போர்டு போட்டுருக்கு பாருங்கள், கும்மிளி போர்டு போட்டிருக்கு. இதுக்கப்புறமே வந்து கேரளா வாங்க. இதுக்கப்புறமா உள்ளே வந்து கேரளாக்குள்ளே வந்து நம்ம என்ட்ரு ஆகுறோம் கைஸ். இதுக்கு பின்னாடி தமிழ்நாடு. இப்போ நம்ம என்ட்ரான பிளேஸ் வந்து கும்மிளி, கேரளா கைஸ். இங்கே பாருங்கள் கைஸ், கேரளான்னு அடையாளப்படுத்துறதுக்கு ஜீப்பெல்லாம் பாருங்கள், எல்லாமே கேஎல் ரிஜிஸ்ட்ரேஷன். கேரளாவோட கும்மிளி பஸ் ஸ்டாண்ட். இங்கே பாருங்கள் கைஸ், கேரளாவில் பஸ்ஸை பாருங்கள் என்ன கலரில் இருக்குன்ட்டு. ப்ரைவேட் பஸ் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், தலைவர் மோகன்லால் போஸ்டர்ஸ்லாம் எப்படி ஓட்டிருக்கு பாருங்கள் கைஸ். பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கேரளாக்குள்ளே வந்து நம்ம போயிட்டுருக்கோம். அது லோக்கல் ஏரியாவுக்குள்ளே போயிட்டுருக்கோம். பாருங்கள் கைஸ், லோக்கல் ஏரியாவே எப்படி இருக்குன்னு பாருங்கள் கைஸ். சரியான உள்ள எல்லாருமே வந்து மலைக்குள்ளே தான் கைஸ் இருக்காங்களே. வீடு எல்லாமே செம ட்ரெண்டிங்கில் இருக்குது கைஸ். ரோடை பாருங்கள் கைஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கைஸ். நம்ம வந்து மேலே ஏறிட்டு இருக்கோம் கைஸ், செங்குத்தா மேலே ஏறிட்டு இருக்கோம். ஆக்சுவலி பயமாக இருக்கு, அவர் சரியான ஸ்பீடில் போயிட்டுருக்காப்புல பாருங்க. வண்டி திணறிட்டு இருக்காங்க கைஸ், பயமா இருக்குங்க. வாடியோ இன்னும் போயிட்டே இருக்கு, இன்னும் செங்குத்தா போயிட்டு இருக்கு கைஸ். இங்க பாருங்க, வீடெல்லாம் எதில் கட்டியிருக்காங்க பாருங்க. இங்க பாருங்க, அந்த இடத்துக்கு ஏறிடுமா பைக் இதோட பாருங்க கைஸ். மேலே போகிறோம் கைஸ். நம்ம
கைஸ் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த இடத்துல எப்படா வீடு கட்டியிருப்பாங்க. யோ பயமாக இருக்கியா எனக்கு. பயமாக இருக்கியா உண்மையிலே. காரு வந்துட்டாயா. நீ தூக்க போதியா பயமாக இருக்கியா. ஐயோ எப்பா இருக்கு ஏறா போயிடலாமாயா. நம்ம போயிடலாம். இங்கே பாருங்க இதில் வந்து 3 பேர் போக முடியல. ஸோ அதனால் கௌதம் வந்து இறங்கிட்டாப்புல வண்டியிலேருந்து ஏறிட்டு இருக்காரு பாருங்க எப்படி. சுச்சோ சரியான செங்குத்துங்க, பயங்கரமாக இருக்குது கைஸ். கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த ரோட்டில் தான் கைஸ் இப்போ வந்தோம். சரியான ஒரு ஏத்தம் கைஸ். எப்படி தான் வண்டி ஓட்டுறாங்க அப்படின்னு தெரில. காரு போயிட்டுருக்குங்க இதில். கடைசியில் பயந்துட்டேங்க நான். இங்கே இருங்க வீடை பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரு வீடு இருக்குது. ஃபுல்லாகவே இதே மாதிரி வீடு தான் கைஸ். இங்கே பாருங்கள் ரோட்டு ஓரத்தில் செம்பருத்தி செடி போட்டிருக்காங்க. கார் வருதுக்கு பாருங்கள் கைஸ். கீழே இருந்து எப்படி கார் வருது பாருங்கள். அப்படி செங்குத்தாக இருக்குது கைஸ் உண்மையிலே. இந்த கார் போகும். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி மேலே போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. பாருங்கள் ரோடை பாருங்கள். நம்ம பள்ளத்தில் நின்றுட்டுருக்கோம். மேலே போகணும் கைஸ் நம்ம இப்போது. எடுங்கன்பா. கேரளா வந்துட்டு இது இல்லாமல் போனால் நல்லா இருக்குமா. கல்லு கடை கைஸ், கல்லு கடை. தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா பிஞ்சு போயிடும் பார்த்துக்க. போடா போடா. அப்படிலாம் கிடையாது. சும்மா கல்லு கடை பாருங்க பாருங்க. ஏதோ ஐஸ்கிரீம் கடை மாதிரி இருக்குது கைஸ். இங்கே நம்ம ஊரில் எல்லாம் இப்படி கல்லு கடையெல்லாம் வந்து எங்கன்னா தென்னை இதுக்குள்ளே பனைமரத்து தோப்புக்குள்ள வச்சு ஓட்டிகிட்டு இருப்பாங்க தெரியாமல். நண்பா என்னாச்சு சம்பவமா. இங்கே பாருங்க கைஸ். பார்சல் வாங்கிட்டு இருக்கீங்களா கைஸ். பாருங்கள் நம்ம வந்து பார்சல் தான். பார்சலை போடு, வைபை போடு தான், ஆட்டத்தை போடு அப்படி. கல்ப் அடிச்சுக்கல. என்னங்க இதா கைஸ் சோர்ஸு இந்த இருக்கு பாருங்கள். டப்பாவில் வச்சுருக்காங்க. அப்படியே நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து அந்த கிளாஸில் கொடுப்பாங்க. ஏதோ கப்பு பாட்டிலு அப்படி இப்படின்னு எல்லா வெரைட்டிஸ்லையும் இருக்குது. பாருங்க சைடிஸ் ஆல்சோ கிடைக்கும் எல்லாமே. ஆக்சுவலி நம்ம எங்கே போகிறோம்னா இவங்க ஒர்க் பண்ணுற இடத்துக்கு தான் கைஸ் போயிட்டுருக்கோம். இவங்க எல்லாமே இங்கே தான் இருப்பாங்க. இப்போது திருவிழாட்டு தான் அவங்க வந்திருக்காங்க, ஊருக்கு வந்திருக்காங்க. எப்போவுமே இங்கே கேரளா தான் இருப்பாங்க. கிராஸ் பண்ணுறேன், ஸ்மெல் வருது என்னான்ட்டு கேட்குறேன். இது வந்து ஏலக்காய் தோட்டம் நிறையா இருக்குது. நல்லா ஏலக்காய் ஸ்மெல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரும் அப்படி சொன்னாங்க கைஸ். செம்மையாக இருக்குங்க உண்மையிலேயே, தரமானது. இன்னும் நம்ம போனோம், இன்னும் நிறையா அட்வென்ச்சர் நல்ல அழகான பிளேஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போக போக பார்ப்போம் கைஸ். சரியான ஒரு கரடு முரடான ரோடில் தான் நம்ம இறங்கிட்டு இருக்கோம் பாருங்கள். இப்படிலாம் தாண்டி தான் கைஸ் நம்ம வந்து 5 மைலுக்கு போகணும். ஐயோ வண்டி ஜர்க் ஆகுது. பரமா பார்த்து வரமா. ஏன் இவ்வளோ பண்ணி வச்சுருக்காங்க இந்த இடத்துல ரோடு போடாமல் வச்சுருக்காங்க. பார்த்து அம்மா ஜிபி வருமா அதில் கைஸ். வந்து ஜீப்பு போகிற பாதையா கைஸ் இது. கைஸ் நம்ம வந்து கேரளா வந்துவிட்டோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸில் வந்து ஒர்க் பண்ணுற இடம் இது தான். ஆக்சுவலி இங்கே பாருங்கள் ஏலக்காய் தோட்டம் கைஸ். அப்படியே ஏலக்காய் தோட்டம் தான் ஃபுல்லாகவே. ஏலக்காய் அப்புறம் வந்து மிளகு சொல்லலாம் கைஸ். மிளகு எல்லாமே இங்கே போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள் இது எல்லாமே தோட்டம் தான் கைஸ். இப்போ நம்ம உள்ளே தான் போயிட்டுருக்கோம். செம்மையாக இருக்குது கைஸ். சரியான காட்டுக்குள்ளே இருக்காங்க கைஸ் இவங்க. ஆக்சுவலி நான் இப்படி இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. ஏதோ கம்பெனி இன்னும் ஆஃபீஸ் மாதிரி கம்பெனி மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் காட்டுக்குள்ளே இருக்காங்க காட்டுக்குள்ளே. இங்கே பாருங்கள் கைஸ். இங்கே பாருங்கள் ஏலக்காய் கைஸ். ஏலக்காயோட காய் செம்மையாக ஸ்மெல் வருதுங்க. வாவ் அழகாக இருக்குது செம்ம கைஸ். பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல காட்டுக்குள்ளே, அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஆக்சுவலி ஃபுல்லாகவே காடு பயங்கரமாக இருக்குது. இவங்க வந்து இந்த இடத்துலலாம் வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஒர்க் பண்ணிவிட்டு இந்த தோப்பு எல்லாமே பார்த்துக்கிட்டு இங்கே தான் கைஸ் இருக்காங்க. இங்கே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏலக்காய் இருக்குது, அப்புறம் வந்து மிளகு இருக்குல்ல கைஸ், மிளகு இருக்குது. அப்புறம் நிறையா இந்த மரம் இருக்குது கைஸ், பலாமரம் கூட நிறையா இருக்குது. சரியான இருட்டாக இருக்கும் உங்களுக்கு, அப்படி இருக்குது இங்கே வந்தளவுக்கு. செடியெலாம் வந்து ரொம்ப கிட்ட இருக்குது கைஸ். அது மட்டும் இல்லாமல் நிறைய காட்டு விலங்குகள், மான், பன்னி இதெல்லாமே இங்கே வந்துட்டு போகுமா. அதான் சொல்கிறாங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் கைஸ் இருந்துக்கணுமா இங்கே. கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃப்ரெண்டு ஒர்க் பண்ணுற ப்ளேஸ்க்குள்ளே வந்துட்டு நிறையா பார்த்துட்டு இப்போ நம்ம வந்து கிளம்பிட்டோம். இப்போ எங்கே போகிறோன்னா வந்து ஒரு வியூ பாயிண்ட் போகிறோம் கைஸ். அது இந்த இடத்துல இந்த இருக்கிற பிளேஸ்லேயே வந்து சரியான ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் போகிறோம். நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இந்த இடத்துல என்னென்ன வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா வந்து இது இருக்குது பாருங்கள், ஏலக்காய், மிளகு, அப்புறம் வந்து என்னென்னா வந்து இங்கே இது இருக்குது பாருங்கள், ஆரஞ்சு.
நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன், இதை கையில் எடுத்து வந்துட்டேன். கீழே ஒரு மரத்து கடையில் இருந்துச்சு, அதை எடுத்து வந்துட்டேன். இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா வந்து வியூ பாயிண்ட் போகிறோம் கைஸ். இதுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பிளாக் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் நம்ம போகிறோம், போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வந்து மூங்கில் காடு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆரஞ்சை நான் உரித்து சாப்பிட்டேன் கைஸ். அது எப்படி இருக்குன்னா வந்து புளிக்குதுங்க. ஆனால் இது வந்து பாருங்கள் ஆரஞ்சு கலர் தான் இருக்குது, ஆனால் வந்து காய் தான் அப்படி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்குது. நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா வந்து வியூ பாயிண்ட்டை பார்க்க போகிறோம். நம்மளோட கைஸ் எல்லாமே முன்னாடி நடந்து போயிட்டுருக்காங்க. கைஸ் இது வந்து ஃபாரஸ்ட்டோட கோட்ரஸாக இது. இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லாம் வந்தாங்கன்னா ஸ்டே பண்ணிக்கிறதுக்காக வந்து கட்டியிருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து காட்டுப்பகுதி தான் கைஸ். வந்து எந்த நேரத்தில் என்ன வந்து நம்மளை தாக்குது அப்படின்னே தெரியாது. அந்த மாதிரியான ஒரு ஃபாரஸ்ட் கூட தான் நம்ம போயிட்டுருக்கோம். கோவில் மாதிரி ஒன்று கட்டியிருக்காங்க கைஸ் இந்த இடத்துல. இங்கே பாருங்களேன், ஆக்சுவலி இது கோயில் தான் நினைக்கிறேன். கௌதம் சாமி கும்பிட்டுருக்காரு கைஸ். இது வந்து என்ன கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கைஸ் இது முருகன் கோயில் கைஸ். பாருங்கள், இது முருகன் கோயிலே இந்த வியூ பாயிண்டில் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இதை விட என்னங்க தேவை? இங்கே பாருங்கள், ஐயோ மிரட்டி விட்டாங்க கைஸ். தேனியே தெரியும் போலையே. கௌதமே என்னையா ஃபுல் டோட்டல் வியூ கொண்டு வந்துட்டீங்க. வாவ் செம்மையாக இருக்குது கௌதமே தூரம் தெரியுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கம்பம், இங்கே வந்து கூடலூர் எல்லாமே தெரியுது. அந்த அப்பார்ட்மெண்ட் பயங்கரமாக இருக்குது அந்த வியூவு. கௌதம் மேகம் அங்கே இருக்கிறத மேகத்தோட இது தானே பனிமூட்டை கைஸ். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்றது பாருங்கள் கைஸ். பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கேரளாவில் ஒரு வியூ பாயிண்டில் இருக்கோம். பின்னாடி வந்து ஒரு முருகன் டெம்பிள் இருக்க போகிறேங்க. இது வந்து காட்டு வழியாக வர பாதை. ஆக்சுவலி வந்து எல்லாருமே வர பாதை கிடையாது. நம்ம ஃப்ரெண்ட்ஸு அடிக்கடி வந்துட்டு இருக்க போகிற பாதையாக இது. ஒரு வழி பாதை தான் இது கைஸ். பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து ஒரு பட்டையை போட்டு விட்டாங்க முருகன் கோயிலில். இப்போ நான் எங்கே போகிறேன்னா வந்து இன்னொரு வியூ பாயிண்ட். இவங்க எப்போவுமே போயிட்டு அங்கே ரிலாக்ஸ் பண்ணுவாங்களாம், அந்த வியூ பாயிண்ட்டை நீங்கள் வந்து பாருங்கள் அப்படி சொன்னாங்க. ஸோ அதனால இப்போ அந்த வியூ பாயிண்ட்டுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். அவர் வந்து இந்த பட்டை எதுக்கானது பார்த்திங்கன்னா வந்து எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர் வந்து அதிகமாகணும் அப்படின்னு வந்து கௌதம் வந்து முருகன் கிட்டே வேண்டிட்டு எனக்கு போட்டு விட்ருக்காப்புல. ஸோ அது வந்து முருகன் பண்ணுவாரோ யார் பண்ணுவாரோ அப்படின்னு தெரில. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சரிங்களா. ஐயோ இங்கே பாருங்கள், ரோடை பாருங்கள். ஐயோ பயமாக இருக்கு. ஐயோ இங்கே சரியான ஒரு பள்ளங்க. இங்கே பாருங்கள், இங்கேயும் ஆக்சுவலி இங்கேயும் வீடெல்லாம் இருக்குது கைஸ். வந்து எவ்வளோ தூரம் உள்ளே போனாலும் அங்கேயும் வந்து வீடெல்லாம் இருக்குங்க பாருங்கள். வாவ் பயங்கரமான ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க கைஸ் நம்மளை. கௌதம் இந்த இடத்துல ஜீப் வருமா கௌதமே? ஜீப் வர்றதுக்கு தான் நான் விட்டுருக்கேன் ரோடு. ரைட்டு கைஸ், இந்த ரோடு எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஜீப் வர்றதுக்கான ரோடு தான் கைஸ். இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன செகண்ட் வியூ பாயிண்டில் தான் இருக்கேன். இங்கேருந்து பார்த்தா உண்மையிலே தரமாக இருக்குங்க. அந்த பிளேஸோட இந்த பிளேஸ் வந்து ரொம்ப வந்து உட்காந்து பார்க்குற அளவுக்கு வந்து ஃபெசிலிட்டிஸோடு இருக்குது. இங்கே பாருங்கள் கைஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆக்சுவலி இங்கேருந்து பார்க்குறப்போ நம்ம காலில் வந்த ஹேர்பின் பென்ஸு எல்லாமே தெரியுது. நான் பாட்டை காட்டுறேன் பாருங்கள், இதோ தெரியுது பாருங்கள் அந்த ஹேர்பின் பென் ரோடு. அப்புறம் வந்து ஒரு ஃபால்ஸ் கூட தெரியுது கைஸ். அதை கிட்டக்க போய்ட்டு உங்களுக்கு காட்டுறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். அந்தளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு வேறு லெவல் ஆகிறக்கூடிய ஒரு வியூ பாயிண்ட் தான் உங்களை கூப்பிட்டு வந்திருக்காங்க. இங்கே பாருங்கள் கைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுருளிப்பட்டி டு கேரளா விளாக்ஸில் வந்து இது வந்து லாஸ்ட்டான ஒரு ஸ்பாட்டு. நம்ம அங்கே தான் இருக்கோம். இப்போ நான் எங்கே போய்கிட்டு இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து இதோட வந்து நான் ஒரு இடத்துல உட்கார போகிறேன் ஒரு பாறையில். அது வந்து சரியான ஒரு அட்வென்ச்சராக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த ரெண்டத்தையும் தாண்டி இங்கே பாருங்கள், இந்த ரெண்டு பள்ளத்தையும் தாண்டி நான் அங்கிட்டு தான் போயிட்டு உட்கார போகிறேன். ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பாருங்கள். உண்மையிலே வந்து சரியான அட்வென்ச்சர் தான் கைஸ் இது. பாருங்கள் நம்ம அந்த இடத்துல தான் போகிறேன். ஆக்சுவலி இது தாண்டி தான் போகணும் கைஸ். நான் அவங்க உட்காந்துருக்க இடத்துலேருந்து அப்படியே இறங்கி இதோ இந்த கேப் இருக்குது பாருங்கள், இந்த ரெண்டு இடத்துல கேப் இருக்குது பாருங்கள். கீழே விழுந்தேன்னா அவ்வளோதான். அப்படியே வந்து நான் இங்கே வந்திருக்கேன். இப்போ வந்து இந்த இடத்துல நான் உட்கார போகிறேன் கைஸ். இந்த இடத்துல நம்ம உட்காந்துட்டேன் கைஸ். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல, வேறு லெவலு. கீழே பார்த்தீங்கன்னா பள்ளம். இங்கே பாருங்கள் ஒன்றும் ஆகாது. இங்கேருந்து விழுந்தீங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு கதை. அந்த மாதிரி இடம் வந்து இந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த சுருளிப்பட்டு டு கேரளா விளாகில் இந்த லாஸ்ட் பிளேஸ் வியூ பாயிண்ட்டை முடிச்சிருக்கோம் நம்ம. செம்மையாக இருக்குது. இப்போ என்னென்னா வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கைஸ். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ்.